ஹே பட்டுப்பூச்சீஸ், ஹாப்பி தேர்ஸ்டே. எங்கே ஹாப்பி இந்த வெயிலில் மண்டை காயுது அப்படின்னு புலம்புறவங்களுக்கெல்லாம் ஸ்வீட்டாக குளு குளுன்னு இன்றைக்கி இளநீர் பாயாசம். எல்லா ஹோட்டல் மெனுலேயும் இப்போ இதுதான் டாப்பு. நம்மளும் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. 2 இளநீ வாங்குங்க, இந்த டிஷ்ஷை பண்ணிடலாம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம தலைவர் பால் தான் 500 ml எடுத்திருக்கேன். இதை நல்லா பாயில் பண்ணணும். நல்லா ஒரு 3/4 வாசி குறைஞ்சி திக்காகணும். அப்போ தான் நம்ம ட்ரிங்க்குக்கு இது நல்ல டேஸ்ட் தரும். நல்லா ஸ்டிர் பண்ணணும், டைம் எடுத்து பண்ணுங்கள். இப்போ எனக்கு ஆடை ஃபார்ம் ஆகிருக்கு, இன்னும் நான் ஸ்டிர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், குறைஞ்சி வர வர நல்ல திக்னஸ் கொடுக்கும். ஆக்சுவலாக ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த கண்டென்ஸ்ட் மில்க் ஊற்றுவாங்க, பட் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணலை. அது ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகும். ஸோ நம்ம பாலையே கொஞ்சம் 3/4 வாசி கம்மி பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போது இதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். பிகாஸ் நம்ம டெண்டர் கோகோனட் இளநியோட பீசஸ்லாம் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தரும். இப்போ சுகர் போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணுறேன். இப்போ கோகோனட் மில்க் இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. அதை மிக்சியில் அரைச்சி வடிகட்டுறேன். ஒரு குட்டி பவுல் எனக்கு திக்கான கோகோனட் மில்க் கிடச்சிருக்கு. அதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஒரு 6 பீஸ் எடுத்திங்கன்னா போதும். இப்போ நம்ம தலைவர் இளநியோட தண்ணி ஒரு பவுலில் ஊற்றிருக்கேன், பார்க்குறீங்க. பக்கத்தில் இருக்கிறது அதோட பீசஸ், இளநியோட பீசஸ். ஓகே, அது தனித்தனியாக வச்சுருக்கேன். இப்போ அதில் இருக்க கொஞ்சம் பீசஸ் எடுத்துகிட்டு இளநி தண்ணியவே ஃபுல்லாக ஊற்றி அதையும் அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வைக்கிறேன். இதுவும் நம்ம மிக்ஸுக்கு ஆட் பண்ணணும். ஸோ இது தனியாக வச்சுருக்கேன், கோகோனட் மில்க்கும் தனியாக வச்சுருக்கேன். ஓகேவா? தென் நம்ம அந்த மிச்ச பீசஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை குட்டி குட்டி பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ பாலில் கோகோனட் மில்க் ஊற்றினேன். நெக்ஸ்ட்டு இளநியும் அந்த தண்ணியும் சேர்த்து அடித்து வச்சுருந்தேன்ல, அது மிக்ஸ் பண்ணுறேன். இதெல்லாம் இளநியோட பீசஸ் தான். நீங்கள் லாஸ்ட்டில் வேணால் வடிகட்டிக்கங்க, ஓகேவா? கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ப்யூராக இருக்கணும் அப்படின்னா வடிகட்டிட்டிங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். நான் இளநி பீசஸ்னால் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்டிர் பண்ணுறேன். அப்புறம் நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மிச்ச இளநி பீசஸை அதையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டிங்கனாவே நம்ம இளநி பாயாசம் ரெடி ஆயிரும். ரெடியானதை இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா எப்பயும் போல் நம்ம மிக்ஸ் பண்ண தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், ஓகேவா? இப்போ நல்லா நான் ஸ்டிர் பண்ணியிருக்கேன். ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போது ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சூடாக தருவாங்க. அது மில்க் நம்ம பாயில் பண்ணுறோம் பார்த்திங்களா, அது ரெஃப்ரிஜிரேட் பண்ணாமல் அப்படியே சூடாகவும் பாயசம் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போடலாம். இப்போ இருக்க சம்மருக்கு நம்மளுக்கு குளு குளுன்னு குடித்தாதான் நல்ல டேஸ்ட் இருக்கும், ஓகேவா? இது ஒரு பாட்டிலில் நீங்கள் போட் பண்ணி வச்சு 2 to 3 டேஸும் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி குடிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ என்னோடது ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 3 கிளாஸஸில் போர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், மிக்க நன்றி.